கடவுள் என்றால் பிசாசுகள் அஞ்சி நடுங்க வேண்டும். சாத்தான்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட வேண்டும். இப்படியாக தான் பைபிளும் கூறுகிறது. யாக்கோபு 2:19 தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஆனால் பைபிளிலே இங்கே ஒரு பிசாசு இயேசுவை அலைக்காக குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகையில் நிறுத்துவதும் அவரை மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்துவதுமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தன்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கும்படியாக இயேசுவுக்கு கட்டளையிடுகிறது. மத்தேயு 4:8-9 மறுபடியும் பிசாசு இயேசுவை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் எல்லா ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் என்னை சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்படி என்றால் இயேசு கடவுளாக இருந்திருந்தால் பிசாசு அவரை நெருங்கி இருக்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள்.